சார் ரோஷன்ங்கிறது யாருப்பா? சார் ரோஷன் சார். எந்த ஸ்கூல்ப்பா? நேவி சில்ட்ரன் ஸ்கூல் சார். எதுப்பா? நேவி சில்ட்ரன் ஸ்கூல். ஓ, நேவி சில்ட்ரன் ஸ்கூல். ரோஷன், நீ 10th தான்ப்பா படிக்கிற? ஆமா சார். இப்ப 9th பேச்சல்றா. ஓ சாரி சார். என்னடா எரும மாடுனாதான் யோசிச்சுட்டே இருக்கிற, இந்த பேட்ச்ல ரோஷன் எவனும் கிடையாது அப்படின்ட்டு தூங்கிட்டே இருக்காரா. அடுத்து 6 to 7 வாடாது. ஓகே சார், சாரி சார். தம்பி, லாஸ்டா கொஸ்டின் நம்பர் 22 வரைக்கும் முடிச்சுக்கிறோம். அடுத்து 23 பார்க்க போறோம்பா. The polynomials ax cube plus 3x squared minus 13 and 2x cube minus 5x plus a leaves the same remainder when divided by x plus 2. Find the value of a. So இந்த போர்ட் எடுத்து பாருங்க. Question number 23. So பாருங்க, x plus 2 ஆல் டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க. x plus 2 equal to 0, x equal to minus 2. So கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, f of x equal to ax cube minus plus 3x square minus 30. So அடுத்த ஸ்டெப்ல f of minus 2 equal to a into minus 2 power 3 plus 3 into minus 2 square minus 30. So அடுத்த ஸ்டெப்ல a into minus power odd number na minus 2 power 3 வந்து 8 plus 3 into minus power even number plus ஆயிரும் 2 squared வந்து 4 minus 30. So அடுத்த ஸ்டெப்ல minus 8a plus 12 minus 30. So அடுத்த ஸ்டெப்ல minus 8a minus 1. So இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ரிமைண்டர் 1 அப்படி எடுத்துக்கிறோம். நம்ம ஆன்லைன்ல இருக்கிறவங்க கிளாஸ் எடுக்கும்போது கேளுங்க, கூட கூட எழுதிட்டு இருக்காதீங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இன்னொரு ஈக்குவேஷன் வந்து p of x அப்படி எடுத்துக்கிறோம். p of x equal to 2x power 3 minus 5x plus a. So அடுத்த ஸ்டெப்ல p of minus 2 equal to 2 into minus 2 whole power 3 minus 5 into minus 2 plus a. So அடுத்த ஸ்டெப்ல 2 into minus 8 minus into minus plus 10 plus a. So இத மல்டிபிள் பண்ணும்போது minus 16 plus 10 plus a. So இது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்னா a ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 6. So இது வந்து ரிமைண்டர் 4. So நமக்கு சேம் ரிமைண்டர் அப்படினு இருக்குறாங்க. அதனால r1 equal to r2. So minus 8a minus 1 equal to minus a minus 6. So இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வரும்போது எப்பவுமே லெஃப்ட் சைடுல வந்து வேரியபிள், ரைட் சைடு கான்ஸ்டன்ட். இது வந்து எல்லா சம்முக்குமே ஸ்டாண்டர்ட். So minus 8a minus a இங்கனா plus a ஆயிடும். minus 6 minus 1 அங்க வச்சுனா plus 1. So minus 7a equal to minus 5. a equal to minus minus cut ஆயிடும் 5/7. சரி, 9 வந்து சாரி, இங்க plus a பா. plus a இங்க வரும்போது minus a ஆயிடும். அப்ப இந்த இடத்துல 9a ஆயிடும் 5/9. இத முடிச்சுட்டு அடுத்த சம் எழுதுங்க, நான் போர்டு எடுத்துறேன்.
இனி கார்பன் அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கலாமா? நீங்க இந்த பாலாங்கிறது யாருப்பா இதுல மீட்டிங்ல இருக்கிறது? யாருமா? செல்வகுமார் சார். செல்வகுமாரா? தம்பி எப்பவுமே நீங்க வரும்போது எல்லாருமே உங்க பேரை வச்சு வாங்கப்பா. இதுல அன்னோன் பர்சன் சம்டைம்ஸ் எல்லாம் வருவாங்க, அதுக்காக யார் வந்தாலும் உங்களோட பேர் வச்சு வாங்க. ஏன்னா செல்வகுமார் பார்த்தோன்னே தெரியும், அதான் யோசிக்கிறேன் யாருன்னு. அது பேர் உள்ள வரும்போது உங்க பேர் வச்சு வாப்பா, பேரண்ட்ஸ் பேர்ல வச்சு உள்ள வராதீங்க, சரியா? ஓகே சார். சரி, இப்ப அடுத்தது கொஸ்டின் நம்பர் 24. உங்களுக்கு நீங்க இப்ப பாக்குற எல்லா சம்முமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்பா. இந்த மாதிரி சம் தான் உங்களுக்கு அப் டு ஆனுவல் எக்ஸாம் மாதிரி கேட்பாங்க. If the remainder is safe when the polynomial p of x equal to x cube plus 8x square plus 17x plus ax is divided by x plus 2 and x plus 1, find the value of a. So previous sum எல்லாம் பாத்தீங்கன்னா 2 polynomials ஒரு ரிமைண்டர் கொடுத்தாங்க, இங்க ஒரு polynomial 2 ரிமைண்டர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. சோ இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். So x plus 2 கொடுத்துக்கிறாங்க, x plus 2 equal to 0 அப்படின்னா x equal to minus 2, x plus 1 equal to 0 அப்படின்னா x equal to minus 1. So அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா p of x equal to x power 3 plus 8x square plus 17x plus ax. So அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றீங்கன்னா p of minus 2 equal to minus 2 whole power 3 plus 8 into minus 2 square plus 17 into minus 2 plus a into minus 2. So அடுத்த ஸ்டெப்ல minus 2 cube வந்து minus 8 ஆயிடும் plus 8 into minus 2 square 4, so minus 34 minus 2a. So அடுத்த ஸ்டெப்ல minus 8 plus 32 minus 34 minus 2a. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 2 வரும், minus 2 கூட minus 8 சால்வ் பண்ணும்போது என்ன வரும்னா minus 10 minus 2a. So இது வந்து ரிமைண்டர் 1. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா p of minus 1 equal to minus 1 power 3 plus 8 into minus 1 square plus 17 into minus 1 plus a into minus 1. So அடுத்த ஸ்டெப்ல minus 1 cube minus 1 ஆயிடும் plus 8 into 1 minus 17 minus a. So அடுத்த ஸ்டெப்ல இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 18 plus 8 minus a. So இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 10 minus a. இது வந்து ரிமைண்டர் 2. So நமக்கு சேம் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, r1 equal to r2. So minus 10 minus 2a equal to minus 10 minus a. So equal க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு வரைக்குமே ஒரே சேம் வேல்யூ சேமா இருக்கணும். minus 10 minus 10 plus 10 plus 10 plus 20 plus 20 minus 20 minus 20 இந்த மாதிரி ஈக்குவலா இருக்குன்னா இது ரெண்டையும் இப்படியே கட் பண்ணி விட்டுலாம். அடுத்த ஸ்டெப்ல minus 2a minus a இங்க வரும்போது plus a ஆயிடும் equal to 0. So minus a equal to 0, so a equal to 0 ஆயிடும். சரியா? 0 சைன் மஸ்ட் கிடையாது.
இது முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் நம்பர் 25 அதுக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுங்க. இதே சம் அதிக அளவு ஸ்கூல்ல கேட்பாங்க. கரிகரன் பேர்ல வந்துக்கிறியா கரி சார் சார் கரி ஹலோ சொல்லுங்க சார். நீதான் கரிகரன்ங்கிற பேர்ல வந்துக்கிறியா? ஆமா சார். சரி ஓகே. மல்டிபிள் எதுக்குடா எல்சிஎம் எடுத்துக்கங்க? மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்னா -45/28 பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். இது 1 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸ் வருது. இது 4 இது 1 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸ் வருது. அப்ப இந்த இடத்துல வந்து +9 வரும். புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா எல்சிஎம் எடுக்கிறேன். -45/28 பிளஸ் 9 இன்டு இது 28 பண்ணுவாங்க. இந்த 28 மல்டிபிள் பண்ணி 28 ஆகும். இதுக்கு சால்வ் பண்ணிக்கிறியா? இப்ப கேப் பண்றீங்களா? தன்யஸ்ரீ நீ எதுக்குப்பா நீ இது கூப்பிட்டுருந்த நீங்க? தன்யஸ்ரீ பேசுறது வந்து கேட்கணுமா? தன்யஸ்ரீ அனுஸ்ரீ லைன்ல இருக்கிறியாமா? சரி நைட் ஒரு 9 o'clock கால் பண்ணுமா தன்யஸ்ரீ? அது ஆடியோ மிஸ்டேக் இருக்குது. அனுஸ்ரீ லைன்ல இருக்கிறியாமா? ஆன்சர் வந்துருச்சா? மல்டிபிள் கிடைக்குமா? எல்சிஎம் வராது. ஒரு இடத்துல வந்து இப்படி வருது 2/5 இன்டு 4/7 அப்படின்னா 2 4s are 8 7 5s are 25 தான் அது. இது நம்ம எல்சிஎம் நம்ம வந்து அடுத்த வருஷம் எடுத்துக்கோப்பா. அப்படி அடுத்த வருஷம் கேட்க வேண்டியா? சரி இப்ப அடுத்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 25 இந்த சம்முக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டுருக்கீங்க. Let P and Q be the remainders when the polynomial x cube plus 2x squared minus 5ax minus 7
and x cube plus a x square minus 12x plus 6 are divided by x plus 1 and x minus 2 respectively. If 2p plus q equal to 6, find the value of a. Question எழுதலையாப்பா? எழுதுப்பா. தம்பி எல்லாருமே கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. எழுதுறீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன் நானு. கௌதம் இன்னைக்கு சயின்ஸ் டியூஷன் வராதுப்பா. சரி, இப்போ இதுல P and Q வந்து ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. Question number 25. So divided by x plus 1 equal to 0, x equal to minus 1, x minus 2 equal to 0, x equal to 2. So first equation வந்து ஒரு P of x அப்படின்னு எடுத்துக்கலாம். எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். P of x equal to x cube plus 2x square minus 5ax minus 7. So first equation வந்து என்ன பண்றோம்னா x plus 1 ஆல டிவைட் பண்றாங்க. அப்ப p of minus 1 equal to minus 1 whole power 3 plus 2 into minus 1 square minus 5a into minus 1 minus 7. So minus 1 க்கு minus 1 ஆயிடும் plus 2 into 1 plus 5a minus 7. So அடுத்த ஸ்டெப்ல 5a minus 1 plus 2 minus 7 equal to 5a. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 8 வரும். இத சால்வ் பண்ணும்போது minus 6 ஆயிடும். சோ இத வந்து இதோட ரிமைண்டர் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினு கேட்டினா p அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினு கேட்டினா இன்னொரு ஈக்குவேஷன், அத வந்து ஒரு f of x equal to x cube plus ax squared minus 12x plus 6. So இத வந்து x minus 2 ஆல டிவைட் பண்றோம். அப்ப x equal to 2. So இந்த இடத்துல f of 2 equal to 2 power 3 plus a into 2 square minus 12 into 2 plus 6. So அடுத்த ஸ்டெப்ல 8 plus 2 square 4 ஆயிடும் 4a minus 24 plus 6. So அடுத்த ஸ்டெப்ல 4a 8 plus 6 14 வரும். minus 24 plus 14 வந்து minus 10 வரும். இந்த ரிமைண்டர் தான் நம்ம q அப்படி எடுத்துக்கிறோம். क्वेश्चन என்ன கண்டிஷன் கொடுத்துக்கறாங்கன்னா 2p plus q equal to 6. சோ இது வந்து நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கிற given. சோ அடுத்த ஸ்டெப்ல 2 into p வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா 5a minus 6 plus q வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா 4a minus 10 equal to 6. So the 2 ஆல மல்டிபிள் பண்ணா 10a minus 12 plus 4a minus 10 equal to 6. 10a plus 4a வந்து 14a. இத ரெண்டையும் இது பண்ணும்போது minus 22 equal to 6. So 14a equal to 6 plus 22, a equal to 28 by 14, a equal to 2. இது முடிஞ்சா அடுத்து ஃபேக்டர் தியரம் அப்படினு போட்டு அந்த ஹிண்ட காப்பி பண்ணிட்டு क्वेश्चन நம்பர் 26 எழுதுங்கப்பா. என்ன பாஸ்போர்ட் எழுதுங்களா? கேக்குறத இன்னைக்கு வேற விகாஸ் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் யாருக்கு பேப்பர் எடுக்க மாட்டோம். ஸ்கூல் எங்க வீட்டுல இருக்கா வீட்டுல தெரியல பிரின்சிபல் சொல்லிருந்தா பிரின்சிபல் அவங்க ஒரு நாளைக்கு வந்து நீங்க கொடுத்து 8th ஓட யாரும் கொடுத்தா இந்த 8th சரியா? எல்லாருமே வீட்டுக்கு வந்தா மேக்ஸ் பேப்பர் கிழிச்சு போடுறது இல்லை நிறைய பேர். ஏன்
சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆமாங்க சார். இப்போ பாப்பா நீங்க வரலைன்னு கூப்பிட்டு நினைக்கிறேன் சார். நான் இது ஒரு அரசியல் நம்பரா வச்சுங்க சார். வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். பேக் பண்ணி அனுப்பிச்சு விடலாமா? போகும்போது நோட்டை கொடுத்துட்டு போனேன். செக் பண்ணி விட்டாங்க. சம்ஸ் போடாதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 ஃபேக்டர் தியரம். சோ ஒரு பாலினாமியலை இன்னொரு பாலினாமியலால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து அதர் தேன் ஜீரோ தவிர மற்ற எந்த நம்பர்ஸ் வந்தாலும் அது வந்து ரிமைண்டர் தியரம். ரிமைண்டர் வந்து 0 வந்தது அப்படின்னா அது ஃபேக்டர் தியரம். இதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். கொஸ்டின் நம்பர் 26. So that x minus 3 is a factor of the polynomial x cube minus 3x square plus 4x minus 12. So x minus 3 அப்படிங்கறதுனாடி x minus 3 equal to 0, x equal to 3. So கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை p of x equal to x power 3 minus 3x square
plus 4x minus 12. So அடுத்த ஸ்டெப்ல p of 3 equal to 3 power 3 minus 3 into 2 square plus 4 into 3 minus 12. So 3 cube வந்து நமக்கு என்ன வரும்னா 27. 2 square 4 sorry 3 3 square 9 9 3s are 27 plus 12 minus 12. So 27 minus 27 0 value இதுவும் 0 value equal to 0. So இந்த இடத்துல வந்து p of 3 equal to 0. Therefore x minus 3 is a factor of இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்துங்க p of x எடுத்துங்க factor of p of x போடுறோம் சரியா. So நான் ஒரு 10 to 15 minutes time தரேன். Question number 27, 28, 29. 29ல பாத்தீங்கன்னா so that x minus 2, x plus 3, x minus 4 is a factor அப்படின்னு இருக்காங்க. 29ல p of x equal to அந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு p of 2 கண்டுபிடிங்க 0 வரும். அதுக்கப்புறம் p of minus 3, அதுக்கப்புறம் p of 4 மூணு வேல்யூ தனித்தனியா போடணும் சரியா. யாருக்காச்சும் ஆன்சர் வரலைன்னா வாட்ஸ்அப் அனுப்புங்க, போட்டோ எடுத்து அனுப்புங்க பாத்துடலாம். Question number 29 வரை கம்ப்ளீட் பண்ணிருக்கப்பா. பொறுமையா சால்வ் பண்ணிட்டு வாங்க, அவசரப்படாதீங்க. கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க சரியா. சார் ஏமா சார் எனக்கு அந்த ஆப்ல பிடிஎஃப் கிடைக்கல சார் கொஸ்டினுக்கு. யார் பேசுறதுப்பா? சார் காவ்யா. காவியாவா? ஆமா சார். ஏமா நான் ஆல்ரெடி ஆப் பண்ணி வச்சிருப்பேன் ஆப்ல உனக்கு வரல சார். இருமா ஒரு 2 மினிட்ஸ் இருமா, நான் போன் இப்பதான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இருமா, அதை கேப் பண்ணுமா, நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன். ஓகே சார்.
காவியா எந்த நம்பர்லமா நீங்க வச்சுக்கிற கையில? சார் ஒரே நிமிஷம் சார், நான் பார்த்து சொல்றேன். என்னடா பண்ற? சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து பாருங்க தம்பி. சார் சொல்லுமா. சார் நான் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் சார் இந்த நம்பர்ல. 63818. அந்த நம்பர்ல ஆல்ரெடி இருக்கிறீங்களா நீங்க? காவியா, அந்த நம்பர்ல இருக்கிறீங்களா? குரூப்ல இருக்கிறீல்ல? வரல சார். எப்படிமா? எனக்கே ஒண்ணும் புரியலமா. நீ அந்த குரூப்ல இருக்கிறமா, நம்பர் ஆல்ரெடி இருக்குதுமா, எப்படி வரலங்கிற? அந்த ஆப்ல என்ன காமிக்குது ஓபன் பண்ணா?
ஒரே நிமிஷம் சார், நான் திருப்பி தொடர்ந்து பாக்குறேன். இல்லையாமா? என்னடா பண்றீங்க? கொஞ்சம் இந்த பக்கம் இருக்குதா? 2 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி. சார் வந்துருச்சு சார். எப்படிமா காவியா, உங்களுக்கு ஒரு தடவை ஆட் பண்ணிட்டு அது உள்ளேயே தான் இருக்குமா, வராம இருக்காதுமா. ஓகே சார். செல்வகுமார், ஒரு சம் முடிச்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு, நான் செக் பண்ணி பாக்குறேன். சார் நான் ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிட்டேன் சார். 27 28 இப்போ எழுதிட்டு இருக்கேன். அந்த 27 முடிச்சத போட்டோ எடுத்து அனுப்பு தம்பி. ஓகே சார். ரவி, நீ எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. ஜிவின் கார்த்திக். சார் 27 ஆன்சர் வரல சார். ஏன் போட்டோ எடுத்து அனுப்பு ரவி, என்ன மிஸ்டேக் பார்த்து சொல்றேன். ஜிவின் கார்த்திக், நீங்க எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. ஓகே சார். நான் சொல்றேன் மட்டும் அனுப்புனா போதுப்பா. சரிப்பா. சரி, சொல்லு, எவ்வளவு தூரம் முடிச்சிட்ட? ஃபுல்லா முடிச்சிட்ட. என்னடா சொல்ற நீ? அது பெரிய கடல் ஆச்சுடா. இல்ல அதுலயும் வந்து பார்க்க வேண்டியது, இன்டகிரேஷன்லயே சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பார்த்துட்டேன். அதுல இன்டகிரல் பை பார்ட்ஸ் ஒரு மெத்தட் இருக்கு. அதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் நீ பார்க்கணும். ஒரு 4 மாடல் இருக்கு. அது 4 மாடல் நீ பார்க்கணும். சரியா? வீட்டுல வேணா வந்து பாக்குறேன்னா பாருங்க, என்ன சொல்றேன் பாத்துக்கிறியா? இதுல 4 மாடல் இருக்கு. அந்த 4 மாடல் சொன்னீங்கன்னா வெளியிடு. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இது. அதுக்கப்புறம் இங்க இன்டகிரல் பை பார்ட்ஸ் ஒரு மெத்தட் இருக்கு. அதையும் முடிச்சிரு. இந்த 2 மாடல் இதை முடிச்சிரு. இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாடல், இது இந்த 2 மாடல் வந்து அதுக்கப்புறம் இந்த மாடல் சொல்லு. எல்லா சமயம் முடிக்க வேண்டாம். இல்ல, உன்னோட ஆன்சர் நீ போட்டு பழகாத. தெரியுமா? சிம்பிளிஃபை பண்ணும். இதோட நம்மளுக்கு என்ன வரும் கேட்டீங்கன்னா, அதே வந்து ரேடியஸ் கட் பண்ண முடியல, கட் பண்ணிக்கிறாங்க. 1 டைம் 3 டைம்ஸ் வருது. -4/20. அதே மாதிரி இது சிம்பிளிஃபை. சரி, அந்த -7 into -5 வருது, அது +35 வரும். நீ -35 கொடுக்கிற போது சார் எனக்கு 28 சார் சொல்லுப்பா. 28 சம் எனக்கு 54 ன்னு வருது சார். எதுப்பா 20? 54 ன்னு வருது சார். எந்த சம்பா? 28 சம் ஃபேக்டர் தியரம். ஆன்சர் வரலையா? ஆமா சார். தம்பி, யாருக்கு ஆன்சர் வரலைனாலும் போட்டோ எடுத்து அனுப்புங்க, செக் பண்ணி சொல்றேன்.
ஓகே ஹரி இந்த மிஸ்டேக் என்னன்னு புரிஞ்சுதா ஹரி உன்னோடது? சார். எஸ் சார். இந்த -7 into -5 வந்து +35 வரும். ஓகே சார். அதை கரெக்ட் பண்ணிடு. ஓகே சார். தம்பி வேற யாருக்கு ஆன்சர் கொடுங்க. இதெல்லாம் இப்படி டைரக்டா போடாதீங்களா? எப்பதான் போடுறீங்க சம்பளம்? ஒரு ஸ்டெப் எழுதவே மாட்டீங்களா? ஸ்டெப் எழுத தெரியாதா உனக்கு? அப்புறம் என்ன? இங்க -10 இருக்குது, இங்க வரும்போது +10 ஆயிருக்கு. பாரு பொறுமையா போடுப்பாங்க. தம்பி யாருக்கு போய் ஆன்சர் வரலன்னு சொன்னீங்க? யாரு ஆன்சர் வேணா போட்டோ எடுத்து அனுப்புங்கப்பா. தன்யஸ்ரீ எனக்கு முன்னாடி கொஸ்டின் அனுப்பிச்சுட்டியா? வெரி குட் பாப்பா. சார். ஏமா சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுமா. சார் இப்ப நீங்க பிஎக்ஸ் எஃப்எக்ஸ்லாம் எழுதுறீங்கல்ல, அதே வந்து இப்ப தேர்ட் வரனால என்ன யூஸ் பண்ணணும்? எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாமா? நீங்க அதை திருப்பி பிஎஃப்எக்ஸ் வேணா எடுத்துக்கலாம். பிஆர்எக்ஸ், எஃப்எக்ஸ், ஜிஆர்எக்ஸ். ஓ என்ன வேணா எடுத்துக்கலாமா? எது வேணா எடுத்துக்கலாம். ஜிஆர்எக்ஸ் எடுத்துக்கலாம், திருப்பியுமே எஃப்எக்ஸ் எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஓகே சார். செல்வகுமார் நீ சம்ஸ் போட்டிருக்கிற, பட் இடையில ஒரு சில ஸ்டெப் எல்லாம் ஸ்கிப் பண்ற. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது வரணும். அதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுற மாதிரி பார்த்துக்கோ. முடிஞ்ச வரை டைரக்டா போடாத, மிஸ்டேக்ஸ் நிறைய வரும்பா. ஓகே சார். இனி கரெக்டா எழுதிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஓகே தான். இதுவரை பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல 1643 வந்திருக்குது, அந்த இடத்துல கரெக்ட் பண்ணும். அது ஒண்ணுதான் மிஸ்டேக். உனக்கு ஆன்சர் வரல. பொறுமையா நீட்டா எழுதுற தம்பி, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அழகா எழுதி உட்காந்து. ஏமா ஸ்ருத்திகா லைன் இருக்கிறியா? ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுது பாப்பா. செகண்ட் கொஸ்டின்ல x+3 கொடுத்துக்கிறாங்க, x = -3. நீங்க p(3) போட எப்படி ஆன்சர் வரும் உனக்கு? p(-3) போடணும். கொஸ்டின் எழுது பாப்பா. கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுமா. ப்ராப்பரா கொஸ்டின் எழுதுமா. சார் क्वेश्चन போன பேஜ்ல கீழ பாட்டம்ல எழுதிருக்கேன் சார். என்னமா? क्वेश्चन வந்து நான் previous பேஜோட பாட்டம்ல எழுதிருக்கேன் சார். கொஸ்டின் இல்லங்கறது எனக்கு புரியல. நீ என்ன சொல்ற சொல்லி. சார் நான் அந்த 28 சம்மோட क्वेश्चन போன பேஜோட கீழ பாட்டம்ல எழுதிருக்கேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா. சரி அந்த p(-3) போடுமா, ஆன்சர் வருமா. சரிங்க சார். இதான் மனிதனுடைய மைண்ட். நீங்க கரெக்டா எழுதிட்டு இங்க எழுதும்போது மிஸ்டேக் ஆயிடுச்சு. உங்களுக்கு பேர் என்ன? நிஷினா? தரும் டவுட் இருக்குதா? தரும் பொறுமையா போடுப்பா, அவசரப்படாதப்பா. சரியா தம்பி? வேற யாருக்காவது ஆன்சர் வரலைன்னா போட்டோ எடுத்து அனுப்புங்க, பாத்துக்கலாம்.
இதே இங்க இருந்து நீங்க எத்தனை டிஸ்டன்ஸ் எழுதலாம். நிறைய 4-3 420 கேஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் பாருங்க. சரியா ஸ்டெப்பை போட்டு சால்வ் பண்ணு. கேன்சர் பார்த்து எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அது என்ன ஸ்டெப் ப்ராப்பரா எழுதுங்களா தம்பி?